இப்போ ஈவன் திருவேங்கடம் மட்டுமே போய் அவர் தனியாக வருவார். 6 மணிக்கு மேலே அவர் கட்டிட்டு இருக்கிற வீட்டுக்கு ஆசையாக போவார். அப்போ தனியாக போவார். எஸ்கார்டில் இருக்கிறவங்களாம் வந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு போயிடுவானுங்க. அவர் கட்டுற வீடு அவங்களுக்கு கூலியெல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்காக ரிலாக்ஸ்டாக போவார். அது அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சந்துக்குள்ளே இருக்குது. அதனால் அங்கே யாரையும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அப்படிங்கிற முக்கியமான தகவலை இந்த 35 எதிரிகளுக்குமே வந்து தினமும் வந்து சமீட்சைகளை அனுப்பி நானே கூட வந்து வழிகாட்டுறேன், வாங்க இவரை போட்டுருங்கன்னு சொன்னது யாரு அப்படின்னா, அவனையெல்லாம் வந்து நீண்ட நாட்கள் இந்த பூமியில வாழ வைக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்தது தான் வந்து திருவேங்கடத்துடைய. அப்படின்னா இவங்கள ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அப்டேட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயமும் போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. இல்ல ஆனா இத பத்தி எந்த செய்தியும் வரல. இப்ப திருவேங்கடம் மூலமாகவும் அருள், சந்தோஷ், திருமலை, என்னங்க மணிவண்ணன், செல்வராஜ், மொட்டையன், ராமு, இவங்க 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 எத்தனை பேருமே அந்த குரூப்பாக வந்து செல்ஃபோன் வாங்கியிருக்காங்க. 5 செல்ஃபோனில் இவங்க வந்து அதான் வந்து நீங்கள் பார்த்து திருவள்ளூரில் போய் கூவமாத்தில் 5 சிம் கார்டு கடலுக்குள்ள ஆற்றுக்குள்ளே போட்டாங்க. அதையும் வந்து நீர்மூழ்கி ஆட்களை வச்சு நம்ம அருண் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்தார். அருணுடைய இன்வெஸ்டிகேஷனில் பல முத்தான விஷயங்கள்லாம் இருக்குது. கூவமாற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தூக்கி எறியப்பட்ட சிம் செல்ஃபோனு நொறுக்கி போடப்பட்ட எடுத்துகிட்டு வந்து அதில் எவ்வளோ கம்யூனிகேஷன் இருந்தது, அதில் தான் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கினார். இந்த இடத்துல கொஞ்சம் ஆனஸ்டாகவே சொல்லுங்கள் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க அருண் ஐபிஎஸ் தவிர அவர் யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் இவ்வளோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா? இவ்வளோ சேலஞ்சிங்காக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதனால தான் நான் அருணை மதிக்கிறேன். நான் வந்து அருண் வந்து அவர் ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால அவர் நான் ரசிக்கிறது இல்லை. ஏன்னாங்க அவர் சேலத்துக்காரர் அப்படிங்கிறனாலையோ அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ங்கிறது இல்லை. அவர் ஒரு சிறந்த விசாரணை அதிகாரி அப்படிங்கிற முறையில் தான் நான் அவரை வந்து பாராட்டுறேன் ஒழிய தனிப்பட்ட காரணம் வந்து பெருசாக இல்லை. நாகேந்திரன் A1 எப்போ வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிறாரு, அருண் வந்து ஒவ்வொரு காலகட்டமாக கடத்திட்டே வந்து A1 பொன்னைப்பாலுவா, A1 மலர்கொடியா, A1 வந்து சம்போ செந்திலா, அல்லது A1 வந்து சிசிங் ராஜாவா, இப்படி இவ்வளோ பேரை கடந்து வந்து அவர் வந்து A1 அப்படிங்கிறத நாகேந்திரன் தான் அடையாளம் காட்டினார். சரி, A1 நாகேந்திரன் அடையாளம் காட்டிட்டாரு, அவர் இறந்துட்டாரு. இப்போ அந்த இடத்துல அவருடைய மகனும் அதான் அஸ்வத்தாமன். அப்ப அந்த A2 இப்ப A1 இடத்துக்கு வருவாரா? ஆமா, அப்படித்தானா? இல்ல A1 வந்து A1 இடத்துல தான் இருப்பார். ஆனா A1 வந்து முதன்மை குற்றவாளி ஆயிடுவாரு. ஓகே. எவனா A1 திட்டத்தை தீட்டி A2 கிட்ட சொல்லி என்னங்க அந்த அந்த சம்போ செந்திலும் மொட்டை சரவணன் குரூப் கிட்ட இதை கொடுத்துருங்க, காரியத்தில் அவர்கள் செய்து விடுவார்கள், இல்லைங்க சேர வேண்டியதை அவர்கள் சேர்த்து விடுவார்கள். இதை யார் சேர்த்து விடுவாங்க? அரசியல்வாதிகளை சொல்றீங்களா? நான் என்னது சொல்றது, நீங்க தாங்க சொல்றீங்களா?